ஆத்மா இந்த உலகத்தில் வந்து பிறந்த பிறகு எவ்வளவோ கஷ்டங்கள் படுது. நாம் எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை தான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியும் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான். இன்பங்களும் அனுபவிக்கிறான், துன்பங்களும் அனுபவிக்கிறான். இன்றைய இளைய தலைமுறையினர் என்ன கேட்கிறார்கள்? துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்துக்கு என்னை ஏன் அவர்கள் கொண்டு வந்தார்கள்? நான் கேட்டேனா? என்னை கொண்டு வாருங்கள் இந்த உலகத்துக்கு நான் கேட்டேனா? என் அனுமதி இல்லாமல் அவர்கள் கொண்டு வந்தார்கள். வந்து பிறந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுக்கு அவங்க தானே காரணம். நீங்கள் ஏன் இந்த உலகத்தை கொண்டு வந்தீங்க? அப்படி இருக்கிற போது உங்களை நான் ஏன் வணங்க வேண்டும்? நீங்கள் எனக்கு நல்லது செய்யவில்லையே என்று கேட்கிறார்கள். இதுக்கு 2 பதில் உண்டு. ஒன்று, உலக வாழ்க்கை வெறும் துன்பம் நிறைந்ததல்ல, துன்பமும் இன்பமும் கலந்தது தான். ஒன்றும் இல்லை சார், சாப்பாட்டுக்கு பிறகு வெராண்டாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்குறீங்க. இன்பம் ஒன்றும் அனுபவிக்கலை, சும்மா அப்படி உட்காந்துருக்குறீங்க. அது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சுகங்கிறத நீங்கள் உணரணும்னா, உங்களுக்கு ஆசன வாயிலையோ தொடையிலையோ இவ்வளோ பெரிய கட்டி வந்து சுப்புன்னு வலிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தான் இந்த கட்டி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தபோது நிம்மதியாக உட்காந்துருந்தோமே, அது எவ்வளோ சுகமாக இருந்ததுங்கிறது அப்போ நீங்கள் உணர்வீங்க.